ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகிய சூறாவை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஷ்டங்களை, கவலைகளை, துக்கத்தை, துயரத்தை நீக்கிய ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை ஓதுங்கள். உங்களுக்கு இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹு எல்லா வித கவலைகளையும் வாழ்க்கையிலிருந்து துடைத்து வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிசயத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹு ஏற்படுத்தி கொடுப்பான். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாபானில் முதல் பாதியவே நம்ம கடந்து கொண்டிருக்கோம். இன்னும் பாதி நாட்கள் தான் இருக்குது. இந்த நாட்கள் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கள் இந்த நாட்களுடைய சிறப்பை தெரியாமல் விட்டுறாங்களே. எல்லாரும் ரஜபை சிறப்பிக்கிறாங்க, ரமலானை சிறப்பிக்கிறாங்க, ஆனால் ஷாபானை விட்டு விடுகிறார்களே. இந்த மாதம் தானே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதங்களாக இருக்கு. அதனால இந்த மாதங்கள்ல நன்மைகளை கொண்டு அலங்கரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்த ஒரு சூறா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தபோது அங்க இருக்கக்கூடிய காஃபியர்கள், அதுக்கப்புறம் அவர்களோடு இருந்தவர்கள்லாம் இறந்திருந்தாங்க. இந்த சமயத்துல ரொம்ப ஒரு நெருக்கடியான சமயத்துல அல்லாஹு நன்மாராயம் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய சூறா தான் அந்த சூறா. அதுவும் இந்த சூறா இறக்கப்பட்ட போது நபி அவர்கள் அப்படியே தலையெல்லாம் தொங்க போட்டு இருந்தாங்களாமா. இந்த சூறா இறங்கினதுக்கு பிறகு அப்படியே தலை நிமிரும் போது அவ்வளோ சந்தோஷத்தோடு நிமிர்ந்தாங்களாமா. ஏன்னா அல்லாஹு நற்செய்தி கூறி ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பாக இந்த ஒரு சூறா அமைந்திருக்குது. அந்த சூறா தான் கௌசர் சூறா. இன்னா அகுத்தைனா கல் கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சூறா நபியுடைய கஷ்டத்தை போக்கியது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய கஷ்டத்தையும் போக்கும். அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா, அல்லாஹும் மறுமையில் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கௌசர் தடாகத்தை பற்றி சொல்லியிருக்கான். அதாவது ஒரு மனிதன் கஷ்டத்தோடு இருக்கும்போது அவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஆறுதல் கூறியிருக்கான்னு பார்த்தா, இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது, இந்த கஷ்டத்துக்கான கூலியாக உங்களுக்கு மறுமையில் என்ன கிடைக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறி ஆறுதல் கூறுகிறான். அதாவது இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு 50 ரூபா இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு உனக்கு 1000 ரூபா கொடுக்க போறோம்னு சொன்னா 50 ரூபா இல்லைங்கிற கவலை யாருக்குமே வராது. நாளைக்கு நமக்கு 1000 ரூபா கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷம் வந்துருமில்ல. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சோதனை நிரந்தரமானது கிடையாது. மறுமையில உங்களுக்கு இப்படி ஒரு சிறப்புகளை தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில கிடைக்கக்கூடிய கௌசரை பத்தி அல்லாஹு விவரிக்கிறான் அந்த சூறால. அதை கேட்டதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி இறந்தது அந்த துக்கம் அவர்களுக்கு போயிருது. தன்னுடைய தந்தை, வளர்ப்பு தந்தை இறந்திருந்தாரு, அந்த துக்கம் போயிருது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய காஃபியர்கள் எவ்வளவோ தொந்தரவு பண்ணாங்க. அந்த துக்கமெல்லாம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமே மலர்ந்து சிரிப்போட எந்திரிச்சாங்களாமா. அத்தனை கஷ்டத்தையும் அது அப்படியே திருப்பி புத்துணர்ச்சியோடு வாழ்க்கையை மறுபடியும் முன்னேறி போனாங்க. தீன்ல ஒழுங்காக தீன்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தீன்ல முன்னேறி போனாங்க. அவங்களுடைய கவலைகள் எல்லாம் விட்டுட்டு. அதே மாதிரி இதை நீங்க ஓதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய நன்மையான விஷயங்களை அல்லாஹ் நடத்தி கொடுப்பான். இந்த சூறாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதும் போதே நீங்க ஃபோன் ஆப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தமும் சேர்த்தி இருக்கும். அர்த்தத்தோடவே ஓதிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன சூறா தான். அர்த்தம் தெரியாம மட்டும் ஓதாம ஒரு தடவை ஓதிட்டு அர்த்தத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதம் 6 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இது மட்டும் இல்லை, அடுத்து நமக்கு பராத் வருது. பராத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக அமல்கள் போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற அமல்கள் வந்த உடனே நீங்கள் செய்து கொள்ளுங்க. இதோடு சேர்ந்து ஒரு திக்ரும் இருக்குது. அதாவது பராத் வருவதற்குள்ள இந்த ஒரு திக்ரையும் ரொம்ப சிறப்புக்குரிய திக்ரு. அதை ஓதிக்கொள்ளுங்க. அந்த வீடியோடைய லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரே அமர்வில் 1000 முறை ஓதி முடிங்க. உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அது கபூலாக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.